ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்ரீப்பர் செடியை வச்சு நம்ம எப்படி பந்தல் போட போகிறோம், அந்த பந்தலில் பூ பூத்தா எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இப்போ செடி சின்னதாக தான் இருக்குது, பெருசானா தான் நமக்கு தெரியும். இந்த செடி பேர் கார்லிக் ஒயின். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த பட்டு குஞ்சல்லாம் தாங்க நமக்கு தேவை, அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் என்ன இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொடுவா, கட்டிங் பிளேயர், கட்டு கம்பி, இது 3 தேவை. ஏறுறதுக்கு சேரு, இதை வச்சு எப்படி கட்டுறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஷூட் பண்ணி காமிச்சிருக்கோம். பாருங்கள், இப்படி நிறைய பின்னி 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 இருந்தது. அதெல்லாம் அப்படியே பிரித்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 4-5 இதாக பண்ணி பிரான்ச்சாக ஒரு எல்லாம் போட்டு சுற்றிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி ஒரு 4-5 கம்பி நீளமாக ஜன்னல் அந்த திண்ணையிலெல்லாம் இழுத்து கட்டிட்டோம். கட்டு கம்பி வச்சு அதை கட்டிட்டு பாருங்கள், நல்லா இழுத்து அந்த லென்த்து கட்டுறாங்க. இந்த செடியை சுற்றியும் அப்படியே கம்பியில் கட்டி விட்றோம். ஃபஸ்ட்டு கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த க்ரீப்பரை அப்படியே சுற்றி விட்றோம். இந்த க்ரீப்பருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. பூண்டு செடின்னு தமிழில் சொல்கிறாங்க. இது அழகான ஒரு வயலட் கலருங்க. நம்ம எதிர்பார்க்குற அந்த வயலட் இதில் இருக்குது. அதுதான் அந்த செடிக்கே ரொம்ப அழகு. பார்த்தா ஸ்பீக்கர் பூ மாதிரி இருக்குது. அதை சுற்றியும் அறுத்து விட்றாங்க, ஏன்னா கட்டியாச்சு. பாருங்கள், ஒவ்வொரு கம்பியாக பாருங்கள், 4-5 ரோ கொடுத்துருக்கோம். சுற்றி வேற கட்டி விட்டாச்சு. அந்த சுற்றி கீழே எக்ஸ்ட்ரா செடி அந்த க்ரீப்பர்லாம் தொங்குது இல்லைங்களா, அந்த தண்டெல்லாம் பிடிச்சி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த டப்பா வச்சு நாங்கள் பந்தக்கால் மாதிரி போடலான்னு பார்த்தோங்க. பட் அதுக்கான குச்சி கிடைக்கல, பந்தக்கால் கிடைக்கல. மரம் மாதிரி வேணும், பட் அதுக்கு 6 செட்டு வேணும். அது எதுவுமே கிடைக்காதனால நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கட்டிக்கிட்டோம். அது இன்னும் க்ரீப் ஆனால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ பூ நிறைய தொங்கும். அப்போ இன்னும் நல்ல லுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி வருதுன்னு. இந்த கவக்குச்சின்னு சொல்லுவோம், ஏன்னா கீழே அந்த செடியோட வெயிட் கம்பி இழுத்து கட்டுறதுனால தொங்கிட்டு வந்துடுறதுனால அது நல்லா முட்டு கொடுக்கறதுக்காக அந்த குச்சியை வச்சு தூக்கி கொடுத்துருக்கோம். அதோட விதைங்க இது. காய், அந்த காயில் இருக்கிற ஓடு இது. அந்த காயோட ஓடு எடுத்து வச்சு பாருங்கள், நம்ம கிராஃப்ட் ஒர்க் கூட பண்ணலாம். பாருங்கள், நான் இப்படி வச்சுருக்கேன், இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஓவரால் வியூ இழுத்து கட்டுனது எப்படி இந்த பந்தல் ஷேப்பில் என்ன வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது ஓவரால் வியூ. ஜன்னலில் கட்டியிருக்கோம், அப்புறம் திண்ணையில் அப்படியே இழுத்து கொஞ்சம் கட்டியிருக்கிறோம். இது என்றைக்கு வளர்ந்து நம்ம என்றைக்கு பந்தல் கடையை போட்டு காரை நிறுத்துறதுன்னு தெரியல. பட் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த 1 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக படருமா என்னன்னு தெரியல. தண்ணி அந்தளவுக்கு கொடுத்தா வளரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன செடி ஏதாவது க்ரீப்பராக வளர்த்தணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ அநேகமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துட்டு புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க நம்ம சேனலுக்கு. அவங்களையும் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பண்ணிடுவோம். வெல்கம் டு அவர் சேனல். தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். பாய் பாய்.